டேய் ஷார்க். ஐயோ இது வேற கடிக்குதே. அடி போடு. ஏய் இப்போ செத்துருமா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இல்லை, போங்கடா. இப்போதைக்கு நம்ம இந்த கேம் பிளேல ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்க போகிறோம், வேற எதுவும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ராஃப்ட் கேம் ட்ரை பண்ணுறோம். அதுதான் டொட்டோரியல் போட்டு சாவடிக்கிறானுங்க. சரி, இந்த கேம் விளாட்லாம். கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்போ எடுப்போம் எங்கே? இப்படிதானா? சரி, இதையே எடுத்துப்போம். அடுத்தது என்ன ஒன்றும் இதெல்லாம் பார்த்துட்ருக்க நேரம் இல்லை, போங்கடா. சுவா பூக்கு வேறு இப்போ செய்யணுமா? சரி, அதையும் செஞ்சிடுவோம். கிரியேட் கொடுத்தாச்சு. மறுபடியும் ஒன்று செஞ்சுப்போம் எக்ஸ்ட்ராவா, போதும். போடாங்கிட்டு இருங்க, கிராஃபிக்ஸ்க்கு அதிகப்படுத்திக்கிறேன். அதிகமாக வச்சிட்டேன். அது ஆல்ரெடி அதிகமாக தான் இருந்தது. இந்த ஹூக்கை தூக்கி போட்டு இந்த டப்பாவில் இழுத்துக்கலாமாம்மா. இது இப்படியே இழுக்கும்போது உள்ள ஃபுட்டெல்லாம் கிடைக்கிது. ஃபுட்டு, வாட்ரு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த கேம் பிளேயில் ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்க போகிறோம், வேற எதுவும் இல்லை. சரி, இதை எடுத்து இங்கே வச்சுப்போம். இங்கே வைக்க, இங்கே வைப்போம். சரி, இப்போ கீழே ஷார்க்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்குங்க. இதுக்கு தானாடா இது. சரி, அங்கே வர்றதை எடுப்போம். இப்போ அதையும் எடுத்தாச்சு. அங்கே தூரத்தில் வருது, அதெல்லாம் எட்டுமானே தெரில. நான் தூக்கி போட்டு பார்ப்போம். எட்டலை. இங்கே அது வந்துடுச்சு. அந்த சென்டரில் இருக்க அந்த இதை எடுப்போம். சரி, துணி தான் இதுவும். சரி, அதை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸுக்கு வந்துட்டேன். இந்த பாக்ஸில் என்ன கிடச்சிது? வாட்டர் பாட்டில் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்தது. சரி, வருங்க, ஷார்க் போகுது வருங்க. ராஃப்ட் கொஞ்சம் பெருசு பண்ணணுமோ? சரி, அப்புறம் பண்ணிக்கலாம். இது எடுப்போம். எப்பறம் எடுக்க? கையில் எடுக்கலான்னு பார்த்தா கொக்கி தூக்கி போடுறாங்க. அதுக்கு லைஃப் குறையுங்க தான் பார்த்தேன். இப்போ எடுக்கிறான். அது அந்த பொருளை டைரெக்டாக தொட்ட எடுக்கிறான். எதுக்குள்ளேயே போகுதுங்க. சரி, இது கிராஃப்ட் பண்ணணுமாம்மா. கிராஃப்ட் பண்ணி வச்சுப்போம். சரி, இப்போ மீன் பிடிக்கணுமாம்மா. மீன் பிடிப்போம். சரி, இதை தூக்கி போடலாம். கிடைக்குதான்னு பார்ப்போம். போட்டதுமே கிடச்சிச்சுங்க. எப்பட்றா தீனியே எல்லாம் போட்டதும் கிடைக்கிது? அதுதான் சந்தேகமாக இருக்குது. இது எடுத்துப்போம். தண்ணி தேவைப்படுங்க இதில். சரி, நமக்கு தேவைப்படும், அதனால் எடுத்து வச்சுப்போம். மறுபடியும் கிடச்சிச்சு. ஏன்டா வெறுப்பேற்றுனீங்க? சரி, இந்த பேக்கை திறந்து பார்ப்போம். அது கொஞ்சம் ரா ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட சொல்கிறேன். எனக்கு என்னடாடி நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஒரு சொல்லதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் பார்த்துக்கலாம். எப்பட்றா ரா ஃபிஷ்ஷை நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை. இது எடுத்துப்போம். கிட்ட எடுத்தால் ஒரு சில நேரத்தில் கோளாறு கொடுத்துடுதுங்க. அதனால தான் அப்படி எடுத்துக்கிறது. கிராஃபிக்ஸில் பயங்கரமாக இருக்குது. என்னோட டம்மி ஃபோன்லேயே இவ்வளோ கிராஃபிக்ஸ் வருதுன்னா கேம் கொஞ்சம் பெட்ரு தான். சரி, டேய் ஷார்க். ஐயோ இது வேறு கடிக்குதே. அடி போடு. இப்போ செத்துருமா? ஒரு வேலை அடித்தா அப்படியே பிடுங்கிட்டு போயிடுச்சு. டே எப்படா போடுவீங்க இதெல்லாம்? நமக்கும் ஹெல்த்தை குறைச்சி விட்ருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளே கடிச்சிருக்கோம். சரி, இந்த நாசமாக போனதுனால செத்து போயிருப்பேன் நேரம். சரி, இதே இப்போ கிராஃப்ட் பண்ணி இங்கே வச்சுருவோம். சரி, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதில் டுட்டோரியல் ஆஃப் பண்ண முடியலைங்க, வெறியாகுது. சரி, இது இங்கிட்டு கொஞ்சம் வைப்போம், அங்கிட்டும் வைப்போம். சரி, இங்கிட்டு கொஞ்சம் இது என்ன பில்டு பண்ணி வச்சுப்போம். சரி, இதையும் வச்சுருவோம்.
அது என்னது ஏன்னோ கிராஃப்ட் பண்ண சொன்னானுங்க. தொட்டால் வேற எங்கேயோ போகுது. என்னத்தடா கிராஃப்ட் பண்ணோம் என்னன்னு தெரிலைங்க. சரி ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணி வச்சுப்போம். ஏடா எங்கே இது நெட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்தால் வர மாட்டேங்குதுங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆஃபாக போனது. சரி இதை எடுத்துப்போம். ஐயோ எனக்கு இங்கே இது ஏறிறானே. சரி இறங்கி பார்க்கலான்னு பார்த்தா யாரும் சொல்லிட்டானுங்க. என்னலாம் இதை எடுத்துப்போம். சரி யாராவது லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லாட்டி போக வேணான்லாம் சொல்ல, அப்பவும் பாருங்கள். இப்போ அதை எடுத்துப்போம். அது இழுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், லெவலப்னு வந்துட்டே இருக்குது மேலே. இதை அந்த துணி எடுத்துப்போம். அடுத்தது என்ன கேம் போடலான்னா காட் ஆஃப் வார் போடலாம். காட் ஆஃப் வார் செயின் ஆஃப் ஒலிம்பஸ் போடுறேன். இப்போ இந்த துணியை எடுத்துப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வரும். பாக்கி இருக்கிற 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ அடுத்த பாட்டில் ராஃப்ட் வேணால் அப்கிரேட் பண்ணலாம் ஃபுல்லாக. இப்போ இதையும் எடுத்துப்போம். இது எடுத்துக்கலாம். ஸோவா இவன் அளப்பார தாங்கலை. இப்போ மறுபடியும் கொஞ்சம் இது பண்ணலாமா? நல்லா இந்த பான்ஃபயர் எடுத்து வேண்டாம். பான்ஃபயர் வேண்டாம், ஃபஸ்ட்டு கட்டுவோம். இல்லாட்டி உட்டெல்லாம் தீர்ந்து போயிடுங்க. இங்கேயே வச்சிடலாம், அங்கேயே வச்சிடலாம். வைக்கலாமா? சரி வைப்போம். அப்போ முடிஞ்சுங்க ரிசோர்ஸ். திடீர்னு இருக்க எல்லா இது ஷார்க்கோ இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுமாமா. அவ்வளோதான், நம்ம தண்ணிக்குள்ளே சேர்த்து போயிடுவோம். வேறு எதுவும் பண்ண முடியாது. அதை எடுக்க முடியுமா? சரி மீன் பிடிப்போம். அப்போது எதுக்கோ இதை எடுத்து வச்சுக்கணுங்க. திடீர்னு வந்துருச்சுன்னா கூட ஷார்க்கு ஈஸியாக இது துரத்தி விட்டுறலாம். இப்போ பாடுறா டேய் போகிறான் பாருங்க. ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. சரி இதையும் கொஞ்சம் அந்த கீழே இலையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னலாம் அந்த இது வேறு முடிஞ்சிச்சு. இதை பில்ட் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா பாருங்க, கிராஃபிக்ஸ் தாறுமாறாக இருந்தது. இதை எடுத்து மேலே வச்சுப்போம். இப்போ மீன் பிடிக்குதான். மீன் பிடிக்கும். என்னடா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சுங்க அதுக்குள்ளே. என்னடா இங்கே எதுவுமே கிடைக்கல. இங்கிட்டு வேண்டாம், அந்த சைடு போய் ட்ரை பண்ணுவோம். அங்கிட்ட தான் நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னு தெரில, இங்கிட்டு இது பண்ணால் மட்டும் ஈஸியாக கிடைக்குது. சரி அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க போட்டோ எதுவுமே கிடச்சிச்சா. இப்போ மறுபடியும் போடலாமா? இன்வென்ட்ரி ஃபுல் ஆயிடுச்சுங்க, அதுதான். சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இது கிராஃப்ட் பண்ணிப்போம். டேய் எதுக்கடா இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி எங்கே வைக்கலாம்? முதல்ல முன்னாடியே பார்த்தோமா. இந்த கொக்கியை எடுத்து வச்சு கிராஃப்ட் பண்ண பொருள் பார்த்தலைங்க, அதான் வேறு எதுவும் இல்லை. பண்ணது இது கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் பொருள் இல்லை. அருமைடாடி. இதை வச்சுப்போம், யூஸ் பண்ணலாம். எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கலாமா? அங்கே வைக்கலாமா? ஐயோ தெரியாமல் அங்கே வச்சிட்டேங்க. ஐயோ எப்பயுமே முன்னாடி இருக்கிறது தான் நல்லது. இல்லாட்டி ஷார்க்கு அதே கிடச்சின்னா அதுவும் சேர்ந்து போயிடும். ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுருக்கலாம். என்னடா இப்போன்னு பார்த்தேதா கிட்ட வர மாட்டேங்குது. அங்கே வருது. இப்படி கிட்ட வந்தாலும் இப்படி தான் பண்ண போகிறேன். அதுக்கு அங்கே இருக்கும்போதே எடுத்துக்கலாமே. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன், ரொம்ப சவுண்டாக இருக்குது எனக்கு. அப்படி இருக்குது.
சரி இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இது பண்ணி வைக்கலாமா? இது ஒன்று பண்ணுறக்கே நமக்கு ரிசோர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதை எடுத்துப்போம். அங்கே தான் வாட்டர் பாட்டில் கிடைக்கும். ஃபுட்டும் வாட்டர் குறைஞ்சிருச்சுங்க ஃபுல்லாக. சரி பார்த்துக்கலாம். பான்ஃபயர் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம் இப்போதைக்கு. சரி இதை வச்சிடலாம். இதில் வந்து இன்ஸ்டன்ட்டுன்னுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டக்குன்னு இது சாப்பிட்டுக்கலாம். சரி எடுத்து இது சமைச்சிக்கலாம். 3 தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு, வேறு எதுவும் பண்ண முடியல. இப்போதைக்கு சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும். 2மே இறங்குது. ஐயோ டக்குன்னு போய் சாப்பிட்ருவோம். சாப்பிட்லன்னா ஹெல்த்துக்கு இறங்குதுங்க. சரி தண்ணியும் குடிக்கணுமா? ஸோ ஃபுல்லாக்கிடலான்ட்டு இருக்கேன். சரி ஃபுல்லாக்கிடுவோம். இது யூஸ் பண்ணிட்டு சாப்பாடும் இருக்குது, சாப்பாடு யூஸ் பண்ணலாமா? ஓ 2மே ஃபுல் ஆயிடுச்சு. இது எடுத்துக்கலாம். அது எடுக்க முடியுமா? குத்தம்போக்குள்ள போட்டது வந்துருச்சு கைக்கு. துணியை எடுத்துக்கலாம். பா பயங்கரமாக இருக்குது. இது எடுத்துக்கலாம். என்னது ஜங்கா? குப்பையெல்லாம் எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாது, ஆனால் எடுத்து வைப்போம். நடாடி பொறுமையாக தான் வேகுமாம்மா. சரி அந்த ஸ்பியர் எடுத்து கையில் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் மீன் பிடிப்போம். எங்கிட்ட இந்த சைடு தாங்க. இந்த சைடு போட்டால் தான் ஈஸியாக கிடைக்கும். போட்டதுமே கிடைக்கும், ஏன்னெலாம் தெரியாது. இங்கிட்ட தான் கிடைக்குது. மறுபடியும் போடுவான். அடாடி சரி விடுங்க. குப்பையை எடுக்கலாமா? இன்னும் இப்போன்னு பார்த்து கிடைக்க மாட்டேங்குது. குப்பையை எடுத்து வச்சுக்கலாம். மீன் மாட்ட மாட்டேங்குதுங்க. என்னடா ஒண்ணா எடுத்துக்கலாம். சரி இப்போ மறுபடியும் போட்டு பார்ப்போம். மாட்டிக்கிச்சு இந்த தாட்டி. மீனுக்கு உப்பு போடுறோமா? டூல் புரோக்கனா? ஐயோ அதுக்குள்ளே உடஞ்சி வச்சுங்க. எதுக்கும் உஷாராக எடுத்து கையில் வச்சுப்போம். திடீர்னு வந்து மறுபடியும் வந்து கிடச்சிருச்சுன்னா போட்டை போட்டுனே வருது. ராஃப்டை கிடச்சிருச்சுன்னா என்ன ஒன்று? இது வேஸ்ட்டுங்க, ஒன்றத்துக்குமே ஆகலை. இதையே வந்து கடிச்சிட்டு போடா. ஏய் ஷார்க்கு, அதை வந்து கடிச்சிட்டு போனாவது பிரச்சனை இல்லை. அது அந்த இதுன்னு அந்த ஹூக்கோட போயிடும். இப்போ அது இருக்கிறதுனால என்ன ஆகுது, அது ஸ்பேஸ் பிடிக்குதுங்க ராஃப்டில். ஐயோ இறங்கிட்டேனே. சரி பார்த்துக்கலாம், இதை எடுத்து போவோம். நோட்டீஸ்னு மேலே வருதுங்க. இறங்குனா நோட்டீஸ் ஆகும் போல இது ஷார்க்குக்கு. சரி மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் எடுத்துப்போம். லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி இதே எடுத்துப்போம். மறுபடியும் எடுக்கலாமா இல்லை விடியற வரைக்கும் வேடிக்கை பார்க்கலாமா? இன்னும் 2 நிமிஷம்தான் இருக்குது. 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ தான் இருக்குது. வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போது லைக் போட்டுருங்க. சரி இதை எடுத்து இந்த தாட்டி முன்னாடி வச்சிடும். அங்கிட்டு திரும்பிக்குதுங்க. விண்டோ வச்சுருந்தா தான் ஈஸி, அங்கிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். அந்த இதை கட்டுறத விட விண்டோ யூஸ் பண்ணுறது தான் ஈஸி. இதில் அப்படி தான் போட்டிருந்தது விண்டோன்ட்டு. அப்படியே வச்சு அதை பிளாக் பண்ணிடுவோம். இப்போதைக்கு வீடியோ முடிய போதே. அடுத்தது உங்களை காட் ஆஃப் வாரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்